நம்மளுடைய கன்ஃபார்மிட்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்ஸலன்ஸ் நம்மளுடைய சார்பாக உங்க அனைவருக்கும் வழங்குற உளவியல் ரீதியான தகவல் வந்து 100க்கு 100 நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு பிராக்டிக்கல் அப்ளைடா இருக்குன்னு என்பதுக்காக நம்ம பலவித சிரமங்களையும் பல விஷயங்களையும் நம்ம அனுசரிச்சு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த தொடர்ந்து வழங்கிட்டு வருவதில் உங்களோட அனைவருடைய பங்கு மிக இன்றியமையாதாக இருக்கு, மிக முக்கியமாக இருக்கு. அதுல மாற்று கருத்துல இந்த ஸ்கூல்ல ஒவ்வொருத்தவங்களும் டிராவல் பண்ணும் பொழுது நமக்கு புரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம், மாஸ்டர் ஃபவுண்டேஷன் அப்ளைட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், மாஸ்டர் ஃபவுண்டேஷன். உளவியல் பத்தியே தெரியாத உளவியலை நீங்க படிக்கிறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லது இல்லை. ஸோ உளவியலை பத்தி நல்லா தெரியணும், உளவியல் கலையை நல்லா கத்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நீங்க உளவியல் கலையை கத்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த உளவியல் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த விஷயத்த நீங்க எல்லாமே அனுபவபூர்ணமாக உணர்ந்திருப்பாங்க. அப்படிதானே? ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, சைக்காலஜிய உளவியல் ரீதியாக உணர்ந்து எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடிகள்லையும் நாங்க பயன்படுத்தி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மத்தியில நான் மட்டும் ட்ரைனரா இருப்பது சரியில்லை. எல்லாமே ட்ரைனர் தான், எல்லாமே ட்ரைனர் தான். ஸோ எல்லாமே கோச் தான், எல்லாமே நம்ம படிக்க தான் வந்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு உள்ள செஷனை ஒரு ஸ்பெஷலா ஒரு சிறப்பான விஷயமா அமைகிறதுக்கு ஒரு இனிஷியேஷன் பண்ணோம். அதன் அடிப்படையில இன்றைய நம்மளுடைய வகுப்பை எடுக்கிறதுக்கு நம்மளுடைய டாக்டர் சுல் சஃபீல் அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம மேடம் சுல் சஃபீல் வந்து அவங்க எடுப்பாங்க. அதை தொடர்ந்து மாஸ்டர் ஃபவுண்டேஷன்ல அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு சில டாபிக் கொடுத்துருப்போம், அந்த டாபிக்ல எடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க வந்து உங்கள்ட்ட பேச வந்த டாபிக் ஹவு டு எக்ஸல் இன் லைஃப். எக்ஸல் சீட் தான் நம்ம பார்த்திருப்போம், ஆனா மேடம் வந்து எக்ஸலே வாழ்க்கைக்கு கொண்டு வராங்க. அப்ப அந்த ஹவு டு எக்ஸல் இன் லைஃப், வாழ்க்கையில் சிறந்து விளங்குவது எப்படி, இதுதான் ஒரு கரெக்டான அர்த்தம். அந்த டாபிக்ல அவங்க பேசுறாங்க. அவங்க இன்னைக்கு அவங்கள வந்து நம்மளுடைய கன்ஃபார்மிட்டி சார்பாக வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அவங்க வந்து பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க, அதுக்கு பிறகு எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சதுக்கு பிறகு பிஜி டிப்ளமோ இன் HR ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல அவங்க பண்ணிருக்காங்க. அது கைடன்ஸ் கவுன்சிலிங்ல அவங்க பண்ணி இப்ப ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு டாக்டரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சின்ன வயசுலயே வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய கன்ஃபார்மிட்டியில ஒரு அங்கத்தினரா அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்மளுடைய அமைப்புல அவங்க மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் என்பதை ஒரு நல்ல ஒரு ஆரவாரத்துடன் அவங்களை இன்னைக்கு வரவேற்போம். சார் வந்து நிறையவே என்னை பத்தி சொல்லிட்டாங்க. நான் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல. ஆக்சுவலி சாரோட ஸ்டூடெண்ட் தான் நானு. அதனாலதான் எனக்கு ரொம்ப டைரக்ட் ஆயிருக்கு சைக்காலஜி மேல. ரொம்ப இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிரசன்டேஷன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கிளாஸுக்கு போலாம். கிளாஸ்ல சும்மா நம்ம பேசதான் போறோம். ஆக்சுவலி இது என்னன்னா ஹவு டு எக்ஸல் இன் லைஃப். ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு லைஃப்ல சிறந்து விளங்குறது அப்படின்னு என்னோட பாணியில உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்போ எப்படின்னா என்ன எல்லாருமே நல்ல லைஃப் லீட் பண்ணிட்டு தான் இருப்போம் அல்ஹம்துலில்லாஹ், பை காட்ஸ் கிரேஸ். சில பேருக்கு லைஃப் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரிலாம் லைஃப் லீட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா நம்ம எப்படி டிஃபர் பண்றோம் அப்படின்னா, எக்ஸலிங் இன் லைஃப் இஸ் சம்திங் பெட்டர் வே than லீடிங் அ லைஃப். நாமெல்லாம் நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், திருப்பி வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். அதை தவிர்த்து வேற ஏதாவது ஆசைகள் இருக்கும், ஹாபிஸ் இருக்கும். ஓகே, பெட்டர், ஓகே இது நமக்கு போதும் அப்படின்னு மட்டும் இல்லாம ஆக்சுவலி எதனால வந்து நம்மள எக்ஸல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன் வந்து எக்ஸல் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். இப்ப நம்ம யாரு அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட போய் நான் வந்து இன்னார், நான் வந்து இது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதோட இல்லாம, ஓ நீங்க அது பண்ணிருக்கீங்க அப்படிங்களா, உங்களை அப்படிதான் தெரியும், ஓகே இந்த நீங்க ஒரு டாக்டரா,
ஓ நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து நான் சரியா இருக்கேன் ஆமா அப்படின்னு சொல்றதுல டாக்டர்ன்னு மட்டும் இல்ல, டீச்சிங் ப்ரொஃபஷன் எந்த ஒரு ப்ரொஃபஷனா இருந்தாலும் எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, மாடு மேய்ச்சாலும் ஒன்ன மாதிரி சிறந்த மாடு யாராலும் மேய்க்க முடியாத அளவுக்கு நீங்க இருக்கணும் அப்படின்றதுதான். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட்க்கு அடுத்து என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் நம்ம தேடி. அடுத்து ஒரு நம்மளை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஓ இவங்க வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு சொல்லிட்டே இருந்தோம்னா யாருமே நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க. ஒரு செயலா நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா ஓகே இவங்க இது செஞ்சிருக்காங்க, இவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குமோ அப்படின்னு நம்மள நினைப்பாங்க. அடுத்து என்னன்னா நம்மளுக்கு மோர் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். என்ன சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னா பர்சனலி ஓகே நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு கோல் செட் பண்றோம், இல்ல ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவே வந்து நம்ம அதை செஞ்சு முடிச்சோடனே ஒரு பர்சனல் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அடுத்து ஆபீஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு கெரியர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, அடுத்து அதையே நம்ம பண்ணி முடிச்சோம்னா ப்ரொஃபஷனலா நமக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அதேதான் அதே மாதிரி சக்சஸ் ஸ்டார்ட்ஸ் வித் இன் அவர் செல்ஃப். நம்மளுக்குள்ளேதான் நம்ம சக்சஸ் இருக்கு. நம்ம வந்து தேடிட்டே இருக்க வேண்டாம், இவங்கள மாதிரி ஆகணும் நம்ம மனசுல நினைச்சுக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்றத நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து இந்த இந்த இடத்துல நான் இருக்கேன், அடுத்து நாளைக்கு இதை விட பெட்டரா நான் இருக்கேனா, அதுதான் நம்மளோட பாசிட்டிவ் அச்சீவ்மெண்ட்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸல். எதனால நம்ம எக்ஸல் சிறந்து விளங்குறதுனால என்ன? இப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆளுங்களை நம்ம பார்த்திருக்கோம். இவங்க எல்லாம் எதனால நம்மளால எக்ஸல் தெரியுது அப்படின்னா எக்ஸல்ட் இன் தேர் வே. இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட இதுல அவங்க எக்ஸல் ஆகியிருக்காங்க. எக்ஸல்னா சிறந்து விளங்கி இருக்காங்க. அதனால நம்ம டக்குன்னு இந்த ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்டா அப்துல் கலாம் சார், ஐபிஎஸ் கிரண் பேடி மேம், அப்படி ஓகே இதுவா சானியா மிர்சா மேம் அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கும். நம்ம நார்மலா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், 10 பிடிஎஸ் இருக்காங்க இந்த இடத்துல, இந்த ஏரியால நான் இருக்க ஏரியால. இப்போ ஓகே இந்த பல்லு புடுங்கிறதுனா இந்த மேடம்கிட்ட போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கான ஒரு பேரை வந்து வாங்கி தரதுதான் எக்ஸலிங். அதுதான் வந்து நானுமே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வந்து எப்படி எக்ஸல் பண்றது, அடுத்தவங்களோட ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணவே கூடாது. நம்மளுக்குள்ளே கம்பேரிசன் வச்சுட்டு நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹவு டு எக்ஸல். இப்போ எப்படி நம்ம எக்ஸல் பண்றது யோசிச்சுட்டே இருக்கோம், எப்படி நம்ம எக்ஸல் பண்றது அப்படின்னு யோசிச்சா கோல்ஸ் தான் நம்மளோட மெயின். இது கோல் வந்து செட் பண்ணணும். கோல்னா எப்படி இருக்கணும் அதை நான் பின்னாடி சொல்றேன். கோல் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு திங்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கோல் இருக்கணும். கோல் இருக்கிறதுக்கு என்ன வேணும், பாசிட்டிவா நமக்குள்ள நம்மளே நினைச்சுக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம பெட்டை விட்டே எந்திரிக்க முடியும். ஆக்சுவலி அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டெப் ஆஃப் லைஃப், ஆஃபீஸ் போகணுமா ஓகே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கோல் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படின்னா இப்ப சும்மா நம்ம ஒரு பில்லியனர், நல்ல கோடீஸ்வரனா ஆகணும், அம்பானி அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம மல்டி மில்லியனரா ஆகும், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லட்சாதிபதியா ஆகும், அதுக்கு முன்னாடி நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணணும். பெரிய கோல் வச்சிடணும், பட் ஸ்டார்டிங் வந்து நம்ம சின்ன குழந்தை மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி நம்ம படிப்படியா முன்னேறினா நம்மளோட கோலை கண்டிப்பா ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே நடந்துராது, அதுக்கான மைல் ஸ்டோன்ஸ் வச்சுதான் அது நடக்கும். அதுவுமே முயற்சி பண்ணும், நம்மளா பண்றது இல்லாம அது முயற்சி பண்றதுனால்தான் அது கண்டிப்பா நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய குழந்தையா மாறுது. அதே மாதிரிதான் நம்மளோட கோல் செட்டிங்கும் இருக்கணும். பிக்கஸ்ட் கோல் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கவே இருக்காது, நம்மளால அச்சீவ் பண்ண முடியறதான் நம்ம நினைப்போமே. சோ அதனால கண்டிப்பா நம்ம கோல் வந்து எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கணும், பெருசாவே இருக்கணும். அடுத்து என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா என்னன்னா நம்ம ட்ரீம்ல நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அந்த ட்ரீமை வந்து அதை அச்சீவ் பண்ண விடாம ஒரு 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 ஆளுங்களோ, ஒரு ஏரியாவோ, ஒரு மைண்ட் செட்டோ, அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். ஒரு இடத்துல உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து வெளியே போலாம்னு நினைச்சோம், ஆனா மனசு வந்து வெளியே போவேனான்னு சொல்லும். அப்ப என்ன ஆகும், மழை பெய்யும். ஆஹா நல்ல பாருங்களேன், நான் வெளியே போகணும்னு நினைச்சேன் ஆனா மழை பெஞ்சிருச்சு அப்படி நம்ம அடுத்தவங்களை அந்த மழை மேல பிளேம போட்டுறோம். அதுதான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன். அதுல இருந்து கண்டிப்பா நம்ம வெளியே வந்தே ஆகணும். அடுத்து போஸ்ட்போன் பண்ணவே கூடாது திங்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வேலையை முடிக்கிறோம், இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன்னா இன்னைக்கு நான் படிக்கணும், இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்ல சார் நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை பார்க்காத போயிடும். அதே மாதிரிதான் டோன்ட் போஸ்ட்போன், டோன்ட் ஸ்டாப் ஆர் கிவ் அ பிரேக்.
நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட், நம்ம வந்து ஒரு ஒரு இப்ப சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டா ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதே மாதிரி 10th நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த 10th மார்க் எடுக்கிறது அவங்களோட கோல். அப்ப நீங்க படிச்சுட்டே இருக்கணும். அப்ப படிச்சுட்டே இருக்காம நாலேஜ் கெயின் பண்ணணும், எழுதி பார்க்கணும், அதுக்கு என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்கோ அதை நம்ம பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட கோல் செட்டிங்க்கு மெயின். அடுத்து மெயினா என்னன்னா, டோன்ட் ஹியர் த நெகட்டிவிட்டி அலோன். அலோன் அப்படின்னா நெகட்டிவிட்டி, அதாவது நெகட்டிவான திங்ஸ் அலோன், அதை மட்டும் நினைக்காம பாசிட்டிவிட்டி அதை மட்டும் வந்து நீங்க யோசிக்கணும். அதுதான் வந்து இதுக்கான மெயின் மாடல். நீங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டு அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டு நான் கோல் அச்சீவ் பண்ணணும்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, இவங்க கோல் அச்சீவ் பண்ண போறாங்கன்ற மைண்ட் செட்ல அவங்க கோல் அச்சீவ் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்மளால கோல் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம சிம்பிளி அதுலயேதான் இருக்க முடியும். கோல்ஸ் 2 விதமா இருக்கலாம். ஷார்ட் கோல்ஸ் இருக்கலாம், நல்ல ஈஸி கோல்ஸா இருக்கலாம், பிக் கோல்ஸா இருக்கலாம், பெரிய கோல்ஸா இருக்கலாம். அதனால வந்து சோ ஷார்ட் கோல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மள ஒரே இடத்துல இருக்க வச்சு ஈஸியா நம்ம வந்து ஓகே இந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே இன்னைக்கு வேலைக்கு போறோம், நாளைக்கு ப்ரமோஷன் வாங்கணும், இது ஷார்ட் கோல்ஸ். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இந்த கம்பெனிக்கு நம்மளே எம்டி ஆனா அப்படின்றதுதான் லாங் கோல்ஸ். இப்ப லாங் கோல்ஸ் அப்படின்றதுக்கு பிக் 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 நிறைய பாத்வேஸ் இருக்கு. அதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடக்கூடாது. நம்ம அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், அந்த கம்பெனிக்கே எம்டி ஆகணும் அப்படி, அந்த கம்பெனினா அடுத்தவங்க கம்பெனி இல்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ஒரு பிசினஸ், அதே மாதிரி இன்ஷால்லா நம்மளும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஃபோக்கஸ் ஆன் தட் ஒன் திங் அண்ட் வைடர் யுவர் அப்ரோச். அதாவது எந்த திங்ல நீங்க வந்து இப்போ எம்டி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கான வழிமுறைகள் என்னவா இருக்கலாமோ அதெல்லாம் நீங்க வைட் பண்ணிட்டே இருக்கணும். யார் யார்கிட்ட ஐடியா கேட்கணும், ஆனா அது யார் யார்கிட்ட கேட்கணும் நான் பின்னாடி சொல்றேன். யார் யார்கிட்ட ஐடியா கேட்கலாம், எங்க இருந்து நம்ம கத்துக்கலாம், எங்க இருந்து நம்ம இது எடுக்கலாம், எப்படி ஆரம்பிச்சா, முதல்ல ஆரம்பிக்கிறதே கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு, எப்படி ஆரம்பிச்சா எப்படி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் நம்ம ஐடியாஸ் கேட்கலாம், எப்படி பழகலாம், இதனால நம்ம வந்து இதை மோட்டிவேட் ஆகலாம் அப்படின்னு இருக்கு. ஃபோக்கஸ் ஆன் பீயிங் பெஸ்ட் இன் ஒன் வே. அதாவது எல்லா வேலை மல்டி டாஸ்கிங் எல்லாருமே பண்ணலாம். மல்டி டாஸ்கிங்னா என்ன, இந்த கையில நூடுல்ஸ் கிண்டிட்டு இந்த கையில பாவக்காய் கிண்டலாம், இந்த கையில தோசை சுடலாம், அது எல்லாமே மல்டி டாஸ்கிங், இதெல்லாமே பண்ணலாம். ஆனா தோசையும் கருகாம இருக்கணும், பாவக்காவும் கருகாம இருக்கணும், நூடுல்ஸும் கருகாம இருக்கணும். ஆனா அதுக்கான கான்சென்ட்ரேஷன் எல்லாமே நம்மளோட ஒரு டைம்ல ஒரு இதுல நீங்க பண்ணீங்கன்னா நூடுல்ஸும் நல்லா வரும், பாவக்காவும் நல்லா வரும், தோசையும் நல்லா வரும். மூணே ஒரே நேரத்துல பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு இது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு ஆசைகள் நிறைய இருக்கலாம், ஆனா நம்மளோட கோல் அச்சீவ்மெண்ட் என்ன அச்சீவ் பண்ணுமோ அது ஒன் திங்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஒன் திங்னா இதுதான் இருக்கணும், இல்ல நான் ஒரு மாடு வாங்க போறேன், நான் ஒரு கார் வாங்க போறேன், ஒன் திங். அது எல்லாமே பிக்கா இருந்தா ரொம்ப நல்லது. அதுக்கான வழிமுறை நம்ம எப்படின்னு நம்ம வீட்டுல உட்காந்து யோசிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இதுதான் எக்ஸாம்பிள் வந்து ஏன் ஏன் நான் தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேனே, எனக்கு வந்து என்ன இப்போ அச்சீவ்மெண்ட் இருக்க போகுது, ஏன்னா எனக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, உடுத்துற உடை இருக்கு, தங்குற இடம் இருக்கு, சூப்பரா நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறோம், திருப்பி அதே தான் வரேன். ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கினா பெஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வரும். நல்ல பெஸ்டான ஃபுட்டா எது அது கொடுங்க. அதே மாதிரி மொபைல் போன் இது பிராண்டட், அதுக்கு தான் நம்ம போகும். எது கார், ஓகே பிராண்டடா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஒரு பிராண்டா, நம்ம ஒரு பெஸ்ட் பார்ட்டா இருந்தோம்னா நம்மள எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற பிளாட்ஃபார்ம் என்னன்னா சைக்காலஜிக்கல் பிளாட்ஃபார்ம். நம்ம போக போற ஃபியூச்சர் என்னன்னா சைக்காலஜிக்கல் ஃபியூச்சர். அதாவது என்ன சைக்காலஜிக்கல்னா எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி அ சைக்காலஜி பேஸ்ட் ஆன் சைக்காலஜி. எல்லாருமே உங்களை சுத்தி வர மாதிரிதான் இருக்க போறாங்க. மக்கள் உங்களை சுத்தி இருக்க போறாங்க, உங்க கூட இருக்கவங்க சுத்தி இருக்க போறாங்க. சும்மா அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் அழுதா கூட பக்கத்துல சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட வேணா போய் காட்டும், அப்படி ஆயிரும். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து காய்ச்சல்னா பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட போற மாதிரி, இப்போ என்ன பிரச்சனைனாலும் பக்கத்துல இருக்க சைக்காலஜிஸ்ட போற மாதிரி தான் ஃபியூச்சர் வரப்போகுது. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம இந்த துறையில இருக்க போறோம் எல்லாருமே இன்ஷால்லா சிறந்து விலகணும். அதனால அந்த துறையில இருக்கும் போது பெஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல பெஸ்டா இருக்க போகுது. சோ பெஸ்டா கொடுக்கணும். அதுதான் இப்ப இவங்கள்ட்ட வந்து என்ன இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட, நானும் சைக்காலஜிஸ்ட் தான், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது வேணும், ட்ரைனிங் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இன்ஷால்லா
அப்போ ட்ரைனிங் வேணும் அப்படின்னா பெஸ்டா ஆகுறதுக்கு தான் ட்ரைனிங். நான் சைக்காலஜி நான் படிச்சிருக்கேன், எனக்கு எதுக்கு அப்படி இப்ப நான் சைக்காலஜி படிச்சிருந்தாலும் சார் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மோட்டிவேஷன். ஓகே, சைக்காலஜி இப்படியும் பாக்கலாமா, சைக்காலஜில இந்த பேக்ரவுண்ட் இருக்கா, ஓ நம்மளாலயும் ஏதோ பண்ண முடியும் போல அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைச்சது. இப்ப நான் எதுக்கு இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தேன்னா, நான் என்னோட பெஸ்ட் என்ன கொடுக்க முடியும். நான் ஒரு டென்டல் சர்ஜன். இப்ப நான் வந்து எனக்கு ஏஜ் கம்மி தான், இப்போதான் நான் வளம் வந்துட்டு இருக்கேன் இந்த டென்டிஸ்ட்ரிக்குள்ளேயும். அப்போ வந்து இப்ப பக்கத்துல நான் சொன்ன மாதிரி 2-3 கிளினிக்ஸ் இருக்கு. அவங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்க 1 இயர் நான் டெலிவரிக்கு வேற பேபியை பார்க்க போயிட்டேன். சோ இங்க கிளினிக்ல டாக்டரே கிடையாது. ஆனாலும் இப்போ நான் காம்படிஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். என்னை தேடி மக்கள் வரணும். எப்படி வருவாங்க, நான் ஏதாவது ஒரு பெஸ்ட் கொடுக்கணும். ஒண்ணு நான் அமௌண்ட்ல கம்மி பண்ணணும், இல்ல நான் ட்ரீட்மெண்ட் நல்லா பார்க்கணும், இல்ல நான் நல்லா பேசணும், இல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு என் திறமையா அவங்க கிட்ட நான் என் டென்டிஸ்ட்ரி மூலியமா காட்டணும். சோ இதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணணும். அது எதுக்கு, ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் த பெஸ்ட். அடுத்து என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஆக்சுவலா அவன் ரொம்ப க்ளோஸ். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டாங்க. இப்ப நான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வாழ்க்கையில எனக்கு போர் அடிக்குது, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி சாதிக்கணும், ஆனா சுயமா தான் நான் நின்னு சாதிக்கணும், நான் பீங் அ கேர்ள் நான் சாதிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணடி அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், உனக்கு எதுல என்ன பிடிக்கும், என்ன பண்ணுவ நீ அப்படின்னு நான் கேட்டேன். என்ன பிடிக்கும், என்ன பிடிச்சு நீ பண்ணுவ அப்படின்னு நான் கேட்டேன். உன்னை அடுத்த லெவலுக்கு அது எது கூட்டிட்டு போகும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அந்த அந்த மேடம் அவங்க சொன்னாங்க, நான் கேக் நல்லா பேக் பண்ண வேண்டி, அதை விட வேற என்ன தெரியும் அப்படி சிரிச்சுக்கிட்டே ஷீ டோல்டு. அப்போ அவ சொன்னப்போ எனக்கு அப்ப நான் அவகிட்ட சும்மா சொன்னேன், சும்மா சொல்லல, ஆக்சுவலி ஒரு நல்ல மோட்டிவ்ல தான் சொன்னேன். பட் எனக்குமே தெரியாது அதோட பிக் ரிசல்ட் இப்படி இருக்கும்னு. அப்ப நான் அவகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீ கேக் பேக் பண்ணு, கேக் பேக் பண்ணி சும்மா இப்பதான் இன்ஸ்டாகிராம் இருக்கு, இது இருக்கு, கேக் பேக் பண்ணி போடுறி அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவ கேக் பேக் பண்ணா ஒரு பேஜ் ஆரம்பிச்சா, கேக் ஆர்டர்ஸ் வருது. அவ சொல்றேன், என்னால தூங்கவே முடியல, எனக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவ இருக்கிறதும் சென்னை. சோ நல்ல பேக்கிங் ஆர்டர்ஸ், இந்த மழையில கூட எனக்கு கேக் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொன்னேன். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு எது பெஸ்ட்ன்னு நம்மளே முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது அடுத்த இதுல பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம ஒரு அளவுக்கு ஓகே நம்ம அச்சீவ் பண்ண போறோம், கோல் செட் பண்ண போறோம், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று இன்ஷால்லா பண்ண போறோம் அப்படின்னு தான் நம்ம சைக்காலஜிக்குள்ளே வந்திருக்கோம். பிகாஸ் வி ஆர் ஆல் அச்சீவர்ஸ். சோ நம்ம சேலஞ்சிங் லைஃப் இருக்க போது, நம்மளும் யார் கூட நம்ம சேலஞ்சிங்கா இருக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கிளைண்ட்ஸ். அவங்களே நமக்கு டெய்லி ஏன்னா அவங்க யாருமே பழகினவங்க கிடையாது, எல்லாருமே நியூ ஃபேஸஸ், நியூ பீப்புள், நியூ சரௌண்டிங்ஸ் எல்லாமே. ஏன்னா நம்ம சில பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க சைக்காலஜி கண்டினியூ பண்ணலாம், சில பேர் வீட்டுல இருக்கவங்க புதுசா சைக்காலஜி கண்டினியூ பண்ணலாம். அவங்களுக்கு எல்லாம் சில பேர் இப்போ டாக்டர்ஸ் இப்ப ஃபீல்ட்ல எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க நெகட்டிவாவும் சொல்ல, பாசிட்டிவாவும் சொல்லும். சோ எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். இப்ப டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துறத வச்சு ஒரு ஃபீட்பேக் இருக்கும். ஓகே, பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபீல்ட்ல ஒருத்தங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அது போலதான் இப்போ நம்மளோட ஃபீல்டுலயும் அடுத்து வரப்போற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ நான் சொல்றது சைக்காலஜின்னு சொல்லல, நம்ம அடுத்து சைக்காலஜி பண்ண போறோம், சைக்காலஜில சாதிக்க போறோம் அப்படின்னா நம்மளோட கனவு எல்லாமே இன்ஷால்லா இருக்கு. அதை வச்சு அந்த ஹோல் வச்சு நம்ம எப்படிலாம் பிடிச்சி மேல நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா இன்ஷால்லா நம்மளோட பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். சோ அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிக்கணும், மைண்ட் அண்ட் ரெடி. இப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இது சைக்காலஜி மட்டும் இல்ல, லைஃப்ல என்னெல்லாம் நீங்க இன்ஷால்லா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சும்மா ஒரு ஒரு சகோதரியா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி நினைச்சிட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. டூஸ், அதாவது என்ன செய்யலாம் வாழ்க்கையில, ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புக்ஸ் ரீட் பண்ணணும். புக்ஸ் ரீட் பண்றதுனால என்ன இருக்கு அப்படின்னா, ஐடியாஸ். இந்த புக்ஸ்ல ஒவ்வொரு புக்குக்கு ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கு. அதாவது இமேஜினரி புக்ஸ், ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. ஃபிக்ஷன்னா சும்மா இமேஜினரி, ஒரு ஃபேரி வந்தா அதை எடுத்துட்டு போயிட்டா, அந்த மாதிரி கதைகள் நமக்கு தேவையில்லை. அது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் தூங்கும் போது, அது தனியா வச்சிடும். ஆனா நான் ஃபிக்ஷன், அதாவது என்னன்னா நம்மள அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது. புக்ஸ் கண்டிப்பா நம்மள கொண்டு போகும். வேர்ட்ஸ், அந்த புக்ஸ்ல அந்த வேர்டு வைஸ் நம்ம படிக்கும் போது போட்டோ மெமரி அது நம்ம மைண்ட்ல ஏறும். மைண்ட் செட், அந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், இந்த ரைட்டிங் படிக்கும் போது இது
ஓ அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம அங்க படிச்சிருக்கோம்ல, இந்த புக்ல இது கொடுத்திருக்கான், அப்ப நம்மளுக்கு அந்த புக்கை படிக்க அடுத்தடுத்து தோணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆத்தர்ஸ் வந்து அதுல எழுதியிருப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லா அதுல எழுதியிருப்பாங்க. சோ அதனால நமக்கு என்ன யூஸ், அவங்களோட நாலேஜ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது அவங்க அதை பண்ணி முடிச்சிருக்க கதையை எழுதியிருப்பாங்க புக்ஸ்ல. இதுவே நீங்க வந்து கூகுளோ இல்ல வேற என்னெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணணும். ஆனா புக்ஸ்ல மட்டும்தான் ஓபன் டு எண்ட் என்ன இருக்கும்னா, நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், இதெல்லாம் நடக்கும், நடக்காமலும் இருக்கலாம். ஆனா 75% என்னன்னா அதுல நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். சோ நம்ம அடுத்து நம்ம ஓகே, நம்ம இதுக்கேத்த மாதிரி நம்ம இதுல பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா புக்ஸ் எல்லாமே வந்து பொய்ன்றதை விட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க ஏன்னா சில பேருக்கு எழுத ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எழுதுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு எழுத அவங்க சாதிச்சிருப்பாங்க. சோ அதுவே நமக்கு ஒரு தூண்டுகோல் மாதிரி இருந்திருக்கும். சோ அதனால நம்ம புக்ஸ் ரீட் பண்ணது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். மில்லியனர் அந்த மாதிரி பெரிய பெரிய அந்த ரேட்டன் டாட்டா அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்னன்னா ஒரு மாசத்துக்கே 2 புக்ஸ் படிச்சு முடிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈர்த்திருக்கும். அவங்க எந்த புக்ஸ் படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி புக்ஸ் படிப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் புக்ஸ் படிச்சு நம்ம நாலேஜ் மெயினா என்னன்னா ஐடியாஸ் அது எல்லாத்தையும் நாலேஜ் வந்து நமக்கு நிறையவே கெயின் ஆகும். நெக்ஸ்ட், ட்ரை நாட் டு சே நோ. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து கம்பல் பண்றாங்க அப்படின்னா தயவு செய்து நோனா நோ சொல்ல பழகுங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உன்னால இது முடியுமா, உன்னால நீ எப்படி இது பண்ணுவ, நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்த ஒருத்தவங்கள்ட்ட சொல்ல போறது இல்ல. சப்போஸ் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லணும், வைஃப் கிட்டே சொல்லணும் அப்படின்னா அவங்க எல்லாம் டிமோட்டிவேட்டா சொல்ல மாட்டாங்க. அவங்களே ஒரு கொஸ்டின் மார்க் போடுவாங்க ஃபர்ஸ்டே. நீ உன்னால இது முடியுமா, நீ பண்ணிருவியா அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம முடியுமா அப்படின்னு நமக்குள்ள போயிடும். அதுதான் நம்ம சக்சஸ் ஸ்டார்ட்ஸ் வித்தின் அவர் செல்ஸ். நம்மளுக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். ஓகே, உங்களால முடியுமான்னு அவங்க கேட்பாங்க, அப்ப நம்ம என்ன பதில் சொல்லணும், நம்ம ரெடியா வச்சுக்கணும். அதுதான். அடுத்து பி ஓபன் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே ஓப்பன் ஆயிருங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து உங்களால முடியாதுன்னா நீங்க அதை மனசுல ஏத்திக்கோங்க. உங்களால முடியாது, இல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பாருங்க, முடியல, ட்ரை பண்ணி பாருங்க, முடியல, ஓகே, இதோட விடலாமா, உங்க மைண்டே ஒண்ணு சொல்லும். அதே மாதிரிதான் நீங்க உங்களுக்கு ஓப்பனா இருக்கணும். ஓகே, இது முடியுமா முடியாதா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். மனசு என்ன சொல்லுது, உங்க கூட நீங்க பேசுங்க. அப்பதான் இதோட நீங்க பேசினாதான் உங்களை நீங்க யாருன்னே தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு நோ அபவுட் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும், நீங்க எதுல இருக்கீங்க. இந்த கேக் பேக் பண்ற பொண்ணுக்கு அவ கேக் பேக் பண்ணணும் பிடிக்கும் அப்படின்றத நீங்க ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஏர்னிங், அதுவே அவள் அச்சீவ்மெண்டா நினைக்கிறா. ஓகே, கண்டிப்பா அதே மாதிரி நமக்கும் கண்டிப்பா ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு நாள் நடக்கதான் போகுது இன்ஷா அல்லாஹ். இப்பவே பாதி பேர் அச்சீவ் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்பவே ஸ்டார்டிங் பண்ணிருப்பீங்க. மேபி அதுலயே உங்களுக்கு கொஞ்சம் நான் ஒரு ஆடிங் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மிஸ்டேக் அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மிஸ்டேக்கை ஓப்பன் அப் பண்ணுங்க உங்ககிட்டயே. அப்போதான் அந்த மிஸ்டேக் லவுடா இருந்தாதான் உங்களால அடுத்த தடவை அந்த மிஸ்டேக்க பண்ண முடியாது. நீங்க ஓப்பன் அப் பண்ணாம ஐயோ இந்த மிஸ்டேக் பத்தி நம்ம நினைக்கவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது வந்து எதுக்கு நினைக்கலாம் அப்படின்னா ஒரு பேட் தாட் வருது, ஒரு நைட் மேர் வருது, ஒரு ஒரு கெட்ட ஒரு இதை நான் மறக்கலாம், அது நீங்க பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு மிஸ்டேக்க நீங்களே பண்றீங்க, இது நம்மளால முடியாது போல, நம்ம 2 நாளைக்கு வச்சுட்டு அடுத்து போவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுதான் மிஸ்டேக்கா நான் சொல்றேன். அது நீங்களே சொல்லி பாருங்க, அது 2 நாள் உங்களுக்கு வேஸ்ட் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அடுத்து பில்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா நான் என்ன பில்ட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணணும். என்ன மாதிரி மைண்ட் செட், செல்ஃபா நான் வந்து என்ன பண்ண போறேன், இன்னைக்கு வந்து இது பண்ண போறேன், இன்னைக்கு அது பண்ண போறேன், ஓகே இதெல்லாமே நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கே இவ்வளோ லெவல் ஆஃப் ஒர்க்ஸ நம்ம பண்ணி முடிச்சிருக்கோமான்னு நீங்க எண்ட் ஆஃப் த நைட் வா இவ்வளவு பண்ணிருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அது மாதிரி நம்மளோட செல்ஃப், நம்மளுக்கான எல்லா முயற்சிகளையுமே நாம பில்ட் பண்ணணும். ஒரு சாதாரண இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு வெளியே போறோம், ஒரு பெரிய ஆளை பாக்குறோம், எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவோம், ஒரு ஆறுதல் படுத்திருக்கோம். அவங்க உடனே சொல்லுவாங்க, அப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் 2 நிமிஷம் பேசணும்னே கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதை நினைச்சு நம்ம நைட் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதேதான் செல்ஃப்.
அதை நினைச்சு நீங்க பாசிட்டிவ் ஆகுறீங்க. ஓகே ஓகே ஃபைன், நம்மளால முடியுது, நம்மளால என்கரேஜ், ஓகே அப்ப நம்ம அடுத்து போவோம் அப்படின்னு நம்ம செல்ஃப பில்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் செல்ஃப் எஸ்டீம், கான்பிடன்ஸ். அது கான்பிடன்ஸ் தான் நான் சொன்னது. ஒருத்தவங்க நோ சொல்றாங்க, ஒருத்தவங்க உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க, அது மாதிரி எதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம கான்பிடன்ஸ் தான் நம்மள வந்து மேலோங்கி நிக்க செய்யும். கான்பிடன்ஸ் தான் என்னால முடியும் போன்னு அவங்க கிட்ட நீங்க பதிலாம் சொல்லிட்டு இருக்க தேவையே கிடையாது. உங்களோட வேர்ட்ஸ் வந்து உங்களோட ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். ஆக்ஷன் தான் நம்மள வந்து உயர்த்தி நிறுத்தும். அது வரைக்குமா சரி நீ சொல்லிட்டு போ, என்ன பண்ணிட போகுது உங்களை வந்து அவங்க அவங்க வந்து இப்போ உங்களை வந்து உன்னால முடியாது, ஓகே முடியாது, உன்னால முடியவே முடியாது, ஓகே முடியவே முடியாது, போங்க அவ்வளவுதான். அது அவங்க வந்து உங்களோட இதை வந்து கை நிறுத்த போறது இல்லை. அவங்க வாய் மட்டும்தான் பேச போகுது, செயல் நம்ம தான் பண்ண போறோம். சோ செயலை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்றதுதான் நம்மளோட ஃபியூச்சர். அடுத்து டோன்ட்ஸ். என்ன பண்ணக்கூடாது? உட்காந்துட்டு ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. யார பத்தி ஓவர் திங்க் பண்ணணும்? எதை பத்தி? உங்க ஃபியூச்சரை பத்தி, உங்க ஃபியூச்சரை எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்ற பாசிட்டிவிட்டி பத்தி. ஆனா ஓவர் திங்க் பண்ணவே கூடாது. யார பத்தி? அதர்ஸ் பத்தி. அதர்ஸ் 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 ஆல்வேஸ் அதர்ஸ். அவங்க நம்மளால ஆகவே முடியாது. ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ண ஒரு இடத்துலதான் நம்ம இருப்போம், அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேதான் இருப்போம், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேதான் இருப்போம். நம்மளோட போக்கஸ் எல்லாமே மாறிடும். அதனால ஓவர் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. டோன்ட் ஹைட் திங்ஸ் ஃப்ரம் யூ டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்க மனசுல வந்து படுது, நீங்களே வந்து அதை ரெக்டிஃபை பண்ண போறீங்க. எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள நீங்களே வந்து சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள நீங்களே இன்னைக்கு நம்ம இந்த தப்பா பண்ணிருக்கோம், இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம்? ஓகே நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்கள திட்டுறீங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஐயோ நம்ம இவங்களுக்கு திட்டோமே, என்னடா பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஓகே நம்ம அவங்க கிட்ட போய் சாரி கேட்போம் அப்படின்னு நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு போய் சாரி கேக்குறீங்க. சாரி கேட்டோன்னா அவங்க உங்க கிட்ட பார்த்து சிரிச்சிடறாங்க. அவ்வளவுதான், ரெக்டிஃபைடு த மிஸ்டேக். அவ்வளவுதான். உங்களுக்குள்ளே நீங்க போய் நீங்க அடுத்தவங்கள்ட்ட கேளுங்க. நான் வந்து ஒருத்தவங்களை திட்டேன், இப்போ இவங்க இவங்க இப்போ ஒருத்தவங்களை திட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னா அவங்க ஐயோ நீங்க அவங்களே திட்டினீங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க. திருப்பி உங்களுக்கு பேர்டன், மூளைக்குள்ள ஒரு பெரிய பேர்டன் வரும். கல்லை தூக்கி வச்ச ஒரு குட்டி கல் இருக்கும், அடுத்து செங்கல் தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். அடுத்து அவங்க வந்து வேற ஒரு ஐடியா சொல்றேன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது மலையே தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே சொன்னா என்ன சொல்லுவோம்? உங்க மைண்ட் நல்ல மைண்டு தான், கண்டிப்பா என்ன சொல்லுவோம், சரி போய் சாரி சொல்லிடுவோமே, ஓகே ஃபைன் அவ்வளவுதான், இதுல என்ன. இல்ல உங்க மைண்ட் வந்து இல்ல இவங்க கிட்ட போய் என்னத்த சாரி சொல்லிட்டு, இவங்க தானே மிஸ்டேக் பண்ணாங்க, ஃபைன் அவங்க நாளைக்கு வந்து சாரி கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கு நீங்க தான் ராஜா. அது மாதிரி நீங்க உங்களுக்குள்ளேயே உங்க செல்ஃப் டிசிப்ளின், உங்க செல்ஃப் எஸ்டீம், உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் எல்லாமே செல்ஃபா பில்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க அச்சீவ் பண்றது உங்க செல்ஃபாவே இருக்கும். உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னா எம்பராசிங்னா இந்த இடத்துல நம்ம இதை பேசலாமா வேண்டாமா? பேசவே வேண்டாம், ஓகே நல்லது, அதுவும் நல்ல விஷயம் தான். ஆனா ஒருத்தவங்க உங்களை வந்து ரொம்ப டீஸ் பண்ணிட்டு போயிட்டு இவங்களால இது பண்ணவே முடியாது அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட். அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு என்ன ஒருத்தவங்க உங்ககிட்ட நெகட்டிவா சொன்னா ஹெசிடேட் பண்ணிட்டு போயிருங்க. இன்னொருத்தவங்க கிட்ட போய் தேவையில்லாத இதை பரப்புனா தாராளமா நீங்க அவங்க கிட்ட போயிட்டு அத வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணி ரியலைஸ், ஹெசிடேட் பண்ணாம பேசிக்கலாம். நெக்ஸ்ட் ஹவு டு ஸ்டார்ட் அச்சீவிங் யுவர் கோல். ரொம்ப பேசிட்டேன், இப்ப அடுத்து ஹவு டு ஸ்டார்ட் அச்சீவிங் அவர் கோல். எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போறோம், என்ன கோல் அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கே முதல்ல ஒரு தெளிவு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி, தெளிவு. இப்போ சச்சின் தெண்டுல்கரா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், இல்ல ராட்டன் டாட்டாவா இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்னன்னா அவங்க ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க அதுல தெளிவா இருக்காங்க. ஓகே நம்மளுக்கு கிரிக்கெட் தான் வரும், எனக்கு 10th ஃபெயிலு, எனக்கு படிப்பு வராது, ஓகே நான் கிரிக்கெட் போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க, தைரியமா இருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லைஃப், பேசிக்கா ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே கிரிக்கெட்ல ஏதோ எனக்கு வரப்போகுது அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. சோ அந்த கிளாரிட்டி, அந்த தெளிவை 3 வகையா நம்ம பார்க்க போறோம். என்னன்னா தாட் கிளாரிட்டி, எண்ணங்கள். நம்ம வந்து இப்ப அந்த சச்சின் டெண்டுல்கரை நான் ஏன் வந்து சொல்றேன்னா அவரோட ஹிஸ்டரி எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால நான் அவரோட சொன்னேன். மத்தபடி நிறைய பாப்புலர் இருக்காங்க. அவங்கள நான் இன்னும் பத்தி படிக்கல, படிச்சுட்டு நான் அவங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அவங்க எண்ணங்கள் எப்படி அப்படின்னா இருக்கணும் அப்படின்னா தாட் கிளாரிட்டி, எண்ணங்கள் எப்பவுமே ரொம்பவே கிளியரா இருக்கணும். கிளாரிட்டினாலே கிளியரிட்டி தான். அதே மாதிரி நம்மளோட எண்ணங்கள் ஆசிலேஷனே இருக்கக்கூடாது. உனக்கு கிரிக்கெட் வராது அப்படின்னு சொன்னா ஓகே நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான், நேரா போயிருங்க, எனக்கு கிரிக்கெட் வரும், போங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருங்க. நெக்ஸ்ட் விஷன் கிளாரிட்டி.
இப்பதான் அந்த ஓவர் திங்கிங்க நம்ம இங்க எடுத்துட்டு வரோம். ஃபார்வர்ட் திங்கிங் அபவுட் யுவர் கோல். உங்க கோல், அதாவது கோல் 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 அப்படின்னா அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நான் முதல்ல இருந்து சொல்றேன், இதுதான் கோல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்க எனக்கு சொல்ல முடியாது, யாருமே நமக்கு சொல்ல முடியாது. அவங்க வந்து இத வந்து நீங்க இப்ப நம்ம வந்து சைக்காலஜி படிக்க போறோம் அப்படின்னா நம்ம சாரை பார்க்க வந்திருக்கோம். சார் நமக்கு ஒரு வழி காட்டுறாரு. அது மாதிரிதான், அதே மாதிரிதான் நம்மளோட கோலை நம்ம தான் செட் பண்ணணும். நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம யாரு. நெக்ஸ்ட், ப்ரோக்ரஷன் கிளாரிட்டி. ப்ரோக்ரஷன் அப்படின்னா போகிற பாதை, அதை எப்படி நம்ம இது பண்ண போறோம். போகிற பாதை கண்டிப்பா முள் தரையாதான் இருக்கும், அப்படியே ரோசா பூலாம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நிறைய நம்ம வீட்டுல இருக்கவங்களே, ஏன்னா நம்ம சில டைம் வந்து கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஐயோ பாவம் பிள்ளை படிக்குது, கஷ்டப்படாதம்மா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அது நல்ல முடிவுலதான் சொல்றாங்க. பட் ஆனா அது நம்மளோட ஆமால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளோட பாதையில இருந்து அப்படியே நழுவிட்டோம். அதனால நம்ம அதுல கரெக்டா இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா மேட்னஸ் அண்ட் வில்லிங்னஸ் ஃபார் லைஃப். மேட்னஸ் அப்படின்னா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஒரு என்ன சொல்றது, அந்த கோல் மேல ஒரு இது ஏக்கம், அது இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். வில்லிங்னஸ், அதுக்காக நான் அதை அச்சீவ் பண்ணதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், கிரியேட்டிங் நியூ திங்ஸ், நிறைய விஷயங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன எப்படி புதுப்பிக்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், மேகசின்ஸ் படிக்கலாம், என்னென்ன நம்மளுக்கு தோணுதோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம். புதுசா புதுசா டெய்லி நம்ம உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்காம, யூடியூப் இது பார்க்காம, ஏன்னா இதெல்லாம் அந்த தப்பெல்லாம் நானும் பண்ணிருக்கேன். அதனால அது எல்லாமே பண்ணாம நம்மளால முடிஞ்சது எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ், புது புது விஷயங்கள், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஒரு நாளைக்கு 10 புதுசா கண்டுபிடிக்கலாம், புதுசா படிக்கலாம். சைக்காலஜில டிஃப்ரெண்ட் இது ஜேர்னல்ஸ் இருக்கு, அதுக்கு போலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் தான் கோல் செட்டிங் அண்ட் பிளான். பிளான் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம்னா, எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம கோல் செட்டிங் மெயினா பிளான் பண்றோம். பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர்கனைஸ்டு பிளான். ஆர்கனைஸ்டு பிளான்னா வரிசைப்படுத்த வேண்டும். என்னென்ன பிளான நம்ம வந்து போடலாம். பிளான் அப்படின்றது இன்னைக்கு போய் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த 10 o'clock நம்ம இது பண்றோம், அது சும்மா படிச்சுக்காக. ஆனா கோல் அச்சீவ் பண்றதுக்கான பிளான் அதுக்கு இருக்க கூடாது. எல்லாமே நீங்க வந்து ஓகே நீங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்கன்றது கூட அந்த பிளான்ல எழுதணும். ஏன்னா லா ஆஃப் காம்பன்சேஷன் ஒண்ணு இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க 50 ரூபா கொடுத்தாதான் கடையில உங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் தருவோம். லா ஆஃப் காம்பன்சேஷனா நம்ம 50 ரூபாய் இழந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை பெறுறோம். அதே மாதிரிதான் சாக்ரிஃபைஸ் இல்லாம கோல்ஸ் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. சோ அதனால நம்ம கண்டிப்பா காம்பன்சேஷன் இன் லைஃப், அதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் சொல்றதை விட காம்பன்சேஷன் சொல்லலாம். நம்ம வந்து நகையை வைக்கிறோம் ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஐயோ நகை போச்சேன்னு நினைக்காம வீடு வந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறது ஒரு லா ஆஃப் காம்பன்சேஷன், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அதுதான். நெக்ஸ்ட் ஸ்கெடியூலிங். ஸ்கெடியூலிங் அப்படின்னா உங்க கோல் தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஓகே கோல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம இதை அப்படியே அச்சீவ் பண்ண போறோம்னு ஒரு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கெடியூல போடுங்க. அது தாராளமா நீங்க பண்ணலாம். அந்த ஸ்கெடியூல்ல டெஃபினட் பிளான், கண்டிப்பா இதை நம்ம அந்த ஸ்கெடியூலுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது டயட் பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் சீட்டிங் டயட் அப்படின்னு ஒரு நாள் கொடுப்பாங்க. அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. ஏன்னா சீட்டிங் டயட்னு சொல்லிட்டு அந்த 10 நாள் சாப்பிடாதத 11வது நாள் சாப்பிடுவாங்க. அது ஏன் பண்ணணும்? அதேதான். ஏன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 10 நாள் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருந்தவங்களுக்கு 11வது நாள் அந்த ஜங்க் ஃபுட் மேல ஒரு ஈர்ப்பு வருது. 12வது நாள் என்ன தோணும், சரி நேத்துதான் சீட்டிங் பண்ணாலும் இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே பண்ணுவோமே அப்படின்னு தோணும். அப்ப என்ன ஆகுது, உங்க கோல்ல இருந்து நீங்க பிரேக் ஆகுறீங்க. டயட் பண்ணி உடம்பு குறைக்கிறது ஒரு கோல் தான். நான் என்னோட அச்சீவ்மெண்ட் அதான் வச்சிருக்கேன். ஒரு ஒரு இயர்லி ஓகே நம்ம 2024 இந்த மாசத்துக்குள்ள நம்ம இவ்வளவு வெயிட்ட குறைக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு கோல். ஆனா அதுக்காக நான் சீட்டிங் டயட் அப்படின்னு ஒண்ணு பண்ணேன்னா கண்டிப்பா என்னை பத்தி எனக்கு தெரியும், நான் அதுலயே அப்படியே இருந்திருப்பேன். சீட் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஆனா டயட் பண்ண மாட்டேன். சோ அதேதான். நெக்ஸ்ட் ரைட் அ கிளியர் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட்னா எழுதி ஒரு வாக்கியம், ஓகே நம்ம இதை இன்னைக்கு பண்ண போறோம், அதுக்கான மோட்டிவேஷன் கோட்ஸ், ப்ராவர்ப்ஸ்
வாக்கியங்கள் எவ்வளவோ இருக்குடா. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, எத்தனையோ பேர் நமக்கு புரியுற மொழியில சொல்லியிருக்காங்க. நம்மளே அதை யூஸ் பண்ணியிருந்திருப்போம் யார்கிட்டயாவது. அதெல்லாம் கொண்டு வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான பாசிட்டிவிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க மோட்டிவேஷன் வீடியோ பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் மோட்டிவேட்டடா இருப்பீங்க, கூஸ் பம்ப்ஸ் வரும். ஓகே, நம்ம அடுத்தடுத்து பண்ண போறோம் இன்னைக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க இல்ல, நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா என்ன அங்க நடக்கும்னா அந்த 10 நிமிஷம் நம்ம வந்து அம்பானியாவே ஆயிருப்போம். ஆனா 11வது நிமிஷம் சரி ஓகே ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃப்ரூட் சாலட் போய் சாப்பிட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். சோ நான் வந்து இத வந்து டிமோட்டிவேஷனுக்காக சொல்லல, இது ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு போர்டு. இப்ப இந்த விஷயம் நம்ம இந்த சின்ன வயசுல இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சில பேர் பண்ணிருப்பாங்க, நானும் சின்ன வயசுல பண்ணிருக்கேன். ஓகே, ஒரு கோட் எழுதி வச்சுட்டு அரைஸ் அவே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் எழுதி எழுதி வச்சுட்டு ஓகே இதை பார்த்தோம்னா நம்ம இதாயிருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி வாக்கியங்களா இல்லாம நீங்க என்னவாகணும்ன்றது அந்த இடத்துல எழுதி வைங்க. எழுதி வைக்கிறதாவோ அதை பேஸ்ட் பண்ணீங்களாவோ ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, நம்மளோட கோல்ல இது அப்படின்னு உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். கேலண்டர் மாதிரி அது உங்களுக்கு ஞாபகப்படும். அதை போய் போன்ல நம்ம வச்சோம்னா போன் அலாம் அடிக்கும் போது கூடவே நமக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன், இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சோ அததான் நமக்கு பார்க்க தோணுமே இல்லையா, கோலை நமக்கு பார்க்க தோணும். சோ அதனால நம்ம ஒரு போர்டோ வீட்டுல வந்து எல்லாமே நம்ம வந்து மேனுவலா நம்மளே ரெடி பண்றது. அதான் புக்ஸ் படிக்கிறோம், போனை நோண்டலாம் எப்போனா நம்ம புக்ஸ் படிச்சு ஒரு நாலேஜ் இருக்கும், அதை வச்சு ரெஃபர் பண்றதுக்கு அவசரத்துல வேணா போன் பார்க்கலாம். மத்தபடி புக்ஸ் வச்சு படிக்கிற மாதிரி ஒரு போர்ட்ல எழுதி நீங்களே உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கே அது பார்க்க பிடிக்கும். ஏன்னா நம்மளோட லைஃப நம்மளே டிசைன் பண்ற மாதிரி ஒரு தருணம் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் பிளான்ஸ். நம்மளேதான் நமக்கு பொறுப்பு. என்ன விதமான பொறுப்பு? இப்போ நம்ம தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிசிஷனுக்கு நல்லதோ கெட்டதோ, நல்லதுதான் வரணும், நல்லதோ கெட்டதோ நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். கண்டிப்பா நீங்க உங்களை தவறு சொல்லக்கூடாதுன்னு ஓடிட்டே இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்க அதான் பிளேம் பண்றீங்க அப்படின்னா அதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன். இப்ப வந்து இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு, ஓகே அந்த மழை தான் காரணம். ஓகே இன்னைக்கு அம்மா சாப்பாடே செய்யல அதனாலதான் நான் வந்து படிக்கல, அம்மா தான் காரணம். இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் இந்த கோலை, ஏன்னா நான் இன்னைக்கு இந்த ஒர்க்க பண்ணல சோ நான் தான் வந்து இது ஐயோ அப்ப நாளைக்கு அந்த ஒர்க்கை நான் தானே பண்ணணும், நம்மளே போதும். அதான் நீங்க தான் உங்களோட விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதோட இல்லாம பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை நம்புங்க, நீங்க தான் உங்களை நம்பணும். அப்பதான் மத்தவங்க உங்களை வந்து இது சப்ரஸ் பண்ணாலும் நீங்க உங்கள்கிட்ட நிலைச்சு நிற்பீங்க. அதுதான் வந்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நம்மளால இது முடியும், இன்னைக்கு என்ன ஆக போகுது, நம்ம தான் இருக்கோம்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பேரியர்ஸாவே தெரியாது. ஓகே இது எவ்வளவுதானே, ஓகே நான் இருக்கேன் எனக்கு அப்படின்னு. ஆக்சுவலா நம்மளோட இந்த பாஸ்ட் இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே சாதிச்சவங்க எல்லாமே அவங்க பிலீவ் பண்ணிட்டு அவங்கள நம்பிக்கிட்டு போயிட்டு இருந்ததுனாலதான் இந்த ட்ராக்ல அவங்களால வர முடியும். இப்ப நம்ம அப்பா அம்மாவே நம்ம வீட்லயே ஒரு சாதனையாளருக்கு இருப்பாங்க. நம்ம சார் கிட்டே நம்ம கேட்கலாம், நம்ம சாரே நிறைய சாதிச்சிருப்பார். அவர்கிட்டே நம்ம கேட்டோம்னா அவரே சொல்லுவார் கண்டிப்பா இது நான் அப்படிதான் அப்படின்னு அவரே சொல்லுவார். நெக்ஸ்ட், டேக் ஆக்ஷன். இப்போ டேக் ஆக்ஷன்ல தான் வந்து மெயினா நம்மளுக்கான மோட்டிவ் இருக்க போகுது. என்னடா இது டேக் ஆக்ஷன் அப்படின்னா, இப்ப நான் சொல்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட ரொம்ப நல்லது. என்னன்னா ஒரு பேப்பர் பேனா எழுதி வச்சுட்டு கூட நீங்க இது பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு பேப்பர்ல கூட நீங்க எழுதி நோட் கூட எழுதி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப பொறுமையா கூட சொல்றேன். என்ன அப்படின்னா டேக் ஆக்ஷன். செயல் எப்படி படுத்துறது? ஃபர்ஸ்ட் செயல் எதுக்காக செயல்படுத்த போறோம்? ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னு செட் பண்ண போறோம். சரி இதெல்லாம் நான் ஏன் பண்றேன் அப்படின்னா டு எக்ஸல் இன் லைஃப், டு சிறந்து விளங்க வேண்டும். நம்ம ஆக்சுவலி திருப்பியும் சொல்றேன், நம்ம வந்து இப்போ இருக்கிற ஃபீல்டு சைக்காலஜிக்கல் ஃபீல்ட். நம்மள அடுத்தவங்களுக்கு காட்ட போற ஒரு ஃபீல்டு. எப்படி காட்ட போகுது? நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டா காட்டாம பெஸ்ட் சைக்காலஜிஸ்டா, பெஸ்ட் டாக்டராவோ, பெஸ்ட் டீச்சராவோ, பெஸ்ட் இன் யோர் ஃபீல்டாவோ காட்ட போகுது. அதுதான் இப்போ வரப்போகுது. அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த பெஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களோட லைஃப்ல பிக்கெஸ்ட் லைஃப் கோல்ஸ் எது அப்படின்னு நீங்க எழுத போறீங்க. ஃபுல்லா என்ன பிக்கெஸ்ட் லைஃப் கோல் என்ன வேணாலும் இருக்கலாம். பென்ஸ் கார் வாங்குறதா இருக்கலாம், பெரிய வீடா வாங்குறதா இருக்கலாம், அந்த நகை சேர்க்கறதா இருக்கலாம்,
அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு பெரிய பெரிய ஆசைகள், இது எல்லாமே பெரிய பெரிய ஆசைகளா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல இப்ப நீங்க ஒரு 10 கைண்ட் ஆஃப் இது எழுத போறீங்க. இது இது வந்து ஒரே விஷயம் தான் இருக்கணும்லாம் கிடையாது. நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா, நீங்க எதுல எக்ஸல் ஆக விரும்புறீங்க, நீங்க எதுல அச்சீவ் ஆக விரும்புறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி. எப்படி அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல நம்ம எழுதிக்கணும். இந்த லிஸ்ட்ல எது நம்ம இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமோ அதை நம்ம அடிச்சிடணும். ஓகே, இது இப்போ கார் இல்லைன்னா என்ன, வீடு இருக்கு, அதை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம். அடுத்து நம்மளுக்கான மெயின் அந்த ஒரு அடுத்த ஒரு 2 திங்ஸ்னே வச்சுப்போம். இந்த ஒரு விஷயம் நம்மள உறுத்திட்டே இருக்கு சின்ன வயசுல இருந்து. இதுதான் அச்சீவ்மெண்ட்டோ, இது இல்லாம நமக்கு இதுதான் கோலோ, இதுதான் நம்ம கோல், இது இல்லாம நம்மளால வாழ முடியும், நம்ம யாருன்னே வெளியே தெரியாது அப்படின்னு உங்களுக்கு சில விஷயங்கள் தோணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயங்களை பார்த்து வளர்ந்துருப்போம். அந்த விஷயங்கள் கண்டிப்பா நமக்கு கோலா மாற வாய்ப்பு இருக்கு. நல்ல விதமான கோலா மாற நிறைய வாய்ப்பு இருக்கு. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் போய் அம்பானி ஆக போறேன் அப்படின்னு நான் யார்கிட்டயாவது போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க? அம்பானி போய் 10 ரூபா சம்பாரி அப்படின்னு என்ன பார்த்து சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் இங்க 10 ரூபால இருந்து ஆரம்பி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பில்லியனர் ஆகணும் அப்படின்னா முதல்ல மல்டி மில்லியனர் ஆகும், அதுக்கு முன்னாடி லட்சாதிபதி ஆகும், அதுக்கு முன்னாடி நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அதேதான் இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களால ஒரு விஷயம் இது இல்லாம வாழ முடியும், வாழ முடியாது, ஓகே இதெல்லாம் வாழ முடியாது, அத நீங்க கரெக்டா வரிசைப்படுத்துங்க. ஓகே, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு வீடு வாங்க போறோம், அடுத்து கார் வாங்கணும், அடுத்து வந்து நகை லோன் அடைக்கணும் அப்படின்றத நம்ம வச்சுக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா வீடு வாங்குறது. வீடு வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்ம ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா அதுக்கான சேவிங் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு பத்தல அப்படின்னா அடுத்து நம்ம அந்த சேவிங்க்கு என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அதுல எக்ஸல் ஆகணும். இதுதான் மேட்டர். நெக்ஸ்ட், ரோல் மாடல் யாரு? ரோல் மாடல் அப்படின்னா நானே ஒரு ரோல் மாடலா தான் ஆக விரும்புறேன், நான் ஏன் இன்னொருத்தவங்களை பார்த்து ரோல் மாடல் ஆகணும் அப்படின்னு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்பதானே மேடம் நீங்க சொன்னீங்க அடுத்தவங்களை பார்க்க கூடாது, அடுத்தவங்களை இது பண்ணக்கூடாது. கரெக்ட், வெரி குட். ஆனா என்னன்னா, நம்மள வந்து சின்ன வயசுல இருந்தே ஒருத்தவங்களை வந்து இவங்கதான் இல்லாம ஒருத்தவங்களோட பாடி லாங்குவேஜோ, ஒருத்தவங்களோட ஸ்பீச்சோ, ஒருத்தவங்களோட நாலேஜோ நம்ம சும்மா பார்த்து வளர்ந்துருப்போம். அது மாதிரி நம்ம பண்ணுவோம். இல்ல அது மாதிரி நம்ம பண்றதுனால நம்மள சில பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம அம்மாவாவும் இருக்கலாம், அம்பானியாவும் இருக்கலாம். சோ அதனால அந்த மாதிரி ரோல் மாடல்ஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தா, இப்ப நீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இப்ப சச்சின் டெண்டுல்கராவோ அப்துல் கலாம் சாராவோ யாராவோ இருந்தா நீங்க வந்து அவங்க எல்லாரையும் லிஸ்ட் பண்ணுங்க. எல்லாமே பிக்கஸ்ட், நான் என்ன சொல்றேன், பிக்கஸ்ட் கோல்ஸ், பிக்கஸ்ட் லைஃப் கோல்ஸ், இட் ஷுட் பி த பிக்கஸ்ட் ஒன். நீங்க இப்போ நம்ம எல்லாருமே நல்ல ஒரு இதுல இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா அது கோல் இல்லை. நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் கோல், அதுதான் கோல். அதனால நீங்க ஒரு 5 பேர் பெரிய பெரிய ஆளுங்க உங்க வீட்டுல, மேபி உங்க அப்பா அம்மா உங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இந்த சாதிச்சிருக்காங்க, ஓகே ரைட், ஓகே நம்ம அவங்கள மாதிரி அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து என்னத்த நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அவங்க எந்த ரூட் வந்து போயிருக்காங்க அவங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு, அவங்க ஏதோ ஒரு விதத்துலதான் வந்து அவங்கள வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி புக்ஸ் படிப்பாங்க, அது ஒரு காமன் ஃபேக்டர். அதே மாதிரி புக்ஸோ மேகசின்ஸோ எல்லாமே அவங்கள பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி, நான் ரோல் மாடல் சொல்றது எல்லாமே அவங்கள மாதிரிதான் ஆகணும்னு சொல்லல. ஏன்னா அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைச்சா அவங்க அளவுக்கு தான் ஆக முடியும், அவங்களுக்கு மேல கூட நம்மளுக்கு ஆகிறதுக்கு இறைவன் நம்மளுக்கு பரக்கத் கொடுத்திருப்பான். சோ அதனால அவங்கள என்ன சொல்றேன்னா, இந்த ரூட், அந்த வே, அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகே அவங்க இப்படி பண்ணிருக்காங்க, ஓகே புக்ஸ் ரீட் பண்றாங்க, ஓகே கூகுள் பாக்குறாங்க, ஓகே இந்த ஆப் யூஸ் பண்றாங்க, இது பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அந்த இதை நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட், இப்ப இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ண போறோம்னா, ஓகே நம்ம இதெல்லாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வச்சுட்டு ஒரு ரூம்ல போயிட்டு, ஒரு நல்ல ஒரு ரூம்ல போயிட்டு கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு கண்டிப்பா உங்களுக்கான விஷுவலைஸ் கோலை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணிருந்தீங்க. அந்த விஷுவலைசிங் அந்த கோலை வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு எமோஷனோ, ஒரு ஃபீலோ, ஒரு கூஸ் பம்ஸோ ஏதோ ஒண்ணு கொடுக்குது அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். இல்ல எனக்கு ஒண்ணுமே பண்ணல, நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னா திருப்பி முதல்ல இருந்து நீங்க போகணும். நான் வந்து என்ன எழுதுனீங்களோ அதுக்கு நீங்க முதல்ல இருந்து போகணும். சோ என்ன சொல்றதுன்னா,
நீங்க வந்து அதுதான் அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி தூங்க விடாம ஆக்குறதுதான் கனவு. அதுதான் அந்த கனவு வந்து அப்படி இருக்கணும். நம்மள வந்து தூங்க விடாம ஆக்குறது அதெல்லாம் நெக்ஸ்ட் தான். மத்தபடி இந்த கோல்ஸ் வந்து நம்மள வந்து ஓகே நம்மள கண் கலங்க வைக்குது அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் இப்படி இருக்க போகுது, நம்ம இப்படி ஆயிட்டா இப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிறது தான் நம்ம கோல். நெக்ஸ்ட் நினைச்சு பாருங்க, அந்த அந்த ட்ரீம் அவங்களுக்கு இப்போ வந்து கண்ணுல வந்து ஒரு ஒரு ஃபீல் வருது, ஒரு வெறி வருது, ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படின்னா அதை பத்தி நினைச்சு பாருங்க. அடுத்து நீங்க ஒரு ஓகே நான் இன்னார ஆக போறேன், நான் இதான் ஆனா என் லைஃப் எப்படி இருக்கும், அதான் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு ட்ரீம் பண்ணி பாருங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு நம்ம அடுத்து போறோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறது என்னன்னா என்ன தேவைப்படும் அப்படின்னா 3 விஷயங்கள் தேவைப்படும். பீப்புள் மக்கள், ஸ்கில் திறமை, டூல்ஸ் என்னென்ன பொருட்கள். பீப்புள் அப்படின்னா மக்கள் எப்படி இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மக்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். அதாவது கஸ்டமர்ஸா இருக்கலாம், ஒரு அட்வைசர்ஸா இருக்கலாம், ஒரு பிலீவர்ஸா இருக்கலாம், எனிமீஸா இருக்கலாம். ஏன் இவங்களை எல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட தான் நம்ம லைஃப்பை டிராவல் பண்ண போறோம். சோ அவங்க நமக்கான ஷேடோவா கூட இருக்கலாம். நீங்க ஒரு கோல் அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு இதை பண்ணிட்டு இருக்கும் போது ஷேடோ இவரை பார்த்து காப்பி பண்ணிட்டு அவன் அதை அச்சீவ் பண்றவனா கூட இருக்கலாம். சோ பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எனிமீஸ். எனிமீஸ் ஆர் எவ்ரிபடி. எங்கேயுமே எனிமீஸ் இருப்பாங்க. எனிமீஸ்லாம் யாருமே சொல்லிக்க மாட்டாங்க, ஆனா அவங்க எனிமீஸா தான் இருப்பாங்க. துரோகிகளா இருப்பாங்க, முதுகுல குத்துறவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம நல்லா எப்படி இருக்க போறோம், ஏன்னா நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்துறோம். இப்ப எழுதுறோமே, நான் நோட் எழுத சொல்றது எதுக்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு எழுத சொல்றேன், உங்க மனசை நீங்க பக்குவப்படுத்திக்கணும். எப்பவுமே நமக்கான ஃபார்வர்டு திங்கிங் இருக்கணும். இப்போ வந்து மழையில வண்டியில போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு குழி இருக்கே, நம்ம அங்க விழுந்துருவோமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வண்டி ஓட்டினாதான் அந்த குழியில விழுகாம நம்ம அப்படி யூட்டர்ன் அடிச்சு போக முடியும். அதே மாதிரிதான் நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண போறோம்னா அடுத்தடுத்து யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கணும். அதுக்கு மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். ஸ்கில் திறமை என்ன மாதிரி ஸ்கில் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு என்னவா வேணாலும் ஆகலாம். பீப்புள் பாக்குறவங்களா ஆகலாம், மார்க்கெட்டிங் அந்த அனலைசிங் அதுல கூட இருக்கலாம், நெட்வொர்க்கிங்கா இருக்கலாம், சேல்ஸ் அந்த இதுல கூட இருக்கலாம். அதுல எல்லாமே நம்மளோட கான்வர்சேஷன், நம்ம எப்படி வந்து கான்வர்ஸ் பண்ண போறோம், எப்படி அவங்க கிட்ட பேச போறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே முதல்ல வந்து நம்ம பேசுறதுதான் அட்ராக்ட் ஆகும். அடுத்துதான் நம்மளோட செயல். அதுக்கு முதல்ல நம்ம எப்படி கான்வர்ஸ் பண்றோம். அடுத்து என்னன்னா நம்மளோட கான்டாக்ட்ஸ், நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும், எந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும், யார புடிச்ச. இப்ப இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால தான் சைக்காலஜி ஏதோ நமக்கு தெரிய வருது. அதே மாதிரிதான் நம்ம அடுத்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண போனா அதுக்கேத்த மாதிரி கான்டாக்ட்ஸ், அதுக்கேத்த மாதிரி பில்டிங் பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்கெயின் பண்றது. பார்கெனிங்னா கடையில போய் விற்கிற பார்கெனிங் அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு, ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான விஷயங்களை நீங்க எந்த முறையில வேணாலும் கையாளணும். ஓகே நான் வந்து இது இது ஓகே எனக்கு இந்த இந்த அமௌண்ட்டுக்கு கூட ஓகே, ஒரு பொருள் வாங்க போறீங்க இந்த இந்த ஃபீல்டுக்கு அப்படின்னா இதுக்கு ஓகே அப்படின்னு நீங்க அது தெரியக்கணும். அந்த கற்றல் திறன், கேட்டல் திறன், எல்லா திறனையுமே நீங்க வளர்த்துக்கணும். எப்படி வளர்த்துக்கணும்னா அதுக்கு நீங்க மெனக்கிடணும். அதுதான் அச்சீவிங் கோல். நெக்ஸ்ட் டூல்ஸ். டூல்ஸ் அப்படிங்கறது ஒண்ணுமே இல்ல, கடப்பாரையோ கத்தியோ கிடையவே கிடையாது. மைண்ட் செட் தான். ஸ்டார்ட் டு ஸ்டாப் அப்படியே இருந்துடக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, போயிட்டே இருங்க. கோல் அச்சீவ் பண்ணுவீங்க ஒரு நாள். போயிட்டே இருங்க. எப்படி போகணும்ன்றதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசல. எப்படி போகணும், வரவங்கள போங்க அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்க நடுவுல, அந்த சீட் டயட்ல வந்து சீட் பண்ற மாதிரிதான். நம்ம ஒரு விஷயத்த சீட் பண்ணோம்னா அதுதான் பாதியிலே நின்று திருப்பி உடம்பு பெருக்கும். அதே மாதிரிதான் அடுத்தவங்க சொல்றத மட்டும் கேட்காது. நல்ல விஷயங்கள் சொல்றாங்களா ரொம்ப ஹாப்பியா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரிசோர்சஸ்னா எது முறையில நமக்கு என்ன தேவைப்படும். மணி, கண்டிப்பா பணம் இல்லாம எதுவுமே இந்த காலத்துல பண்ண முடியாது. அதுதான் நம்மளுக்கு அடுத்து. நெக்ஸ்ட் வெஹிக்கிள்னா என்ன, ஒரு வாகனம் நமக்கு தேவை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டெஸ்டினேஷன் போறது. அதே மாதிரிதான் நமக்கு ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்ன மாதிரி இலக்கு நமக்கு தேவைப்படும், இலக்கு அடையறதுக்கு என்ன மாதிரி வாகனங்கள் தேவைப்படும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு குக்கிங் சேனல் ஒரு குக்கிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த காலத்துல மெயினா எது ரீச் ஆகும்னா யூடியூப். ஒரு குக்கிங் சேனலை ஒரு குக்கிங் வீடியோ போடுறாங்க, அமௌண்ட் வருது, அடுத்தவங்க பெருசா ஆகுறாங்க.
அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க அடுத்து போறாங்க. அடுத்து அந்த ஒரு வெஹிக்கிள், அந்த வாகனம், அதை அவங்க என்னமா யூஸ் பண்றாங்க. இப்ப மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டாகிராம் ரீலர்ஸ் அவங்க எல்லாருக்குமே மணி வருது. யூடியூப் அவங்க எல்லாமே வந்து இதாகி மூவில போய் நடிச்சிடுறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் நான் வந்து யூடியூப் அது மட்டும் பத்தி பேசல. இப்போ பிசினஸ் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கண்டிப்பா கோல்டு வைக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஹோம் லோன் எடுக்கணும், லோன் எடுக்கணும். கண்டிப்பா அதுக்கான வெஹிக்கிள் நமக்கு தேவை. சோ வெஹிக்கிள் டு கெட் நல்ல வெஹிக்கிளா நம்ம ரெடி பண்ணிடுவோம். அடுத்து பேரியர்ஸ் அப்படிங்கிறது தடுப்பு வராம சும்மா நடந்து போனாலே ஒரு கல்லு தடுக்கும். நம்ம பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண போறோம், அப்போ ஒரு பெரிய மலையே வரும். அந்த மலையை வந்து நம்ம எப்படிலாம் வந்து மலை எப்படி தகர்த்தெறிய போறோம், இல்ல அந்த மலையில ஏறி நடந்து போயிட போறோமா, எல்லாமே நம்ம முன்னாடியே தெரிஞ்சு கொள்வதுதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியறதுக்கு இடத்துக்கு கொண்டு போகும். இல்ல அப்படின்னா பாத்துக்கலாம், வரும்போது பாத்துக்கலாம் அப்படி இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம். ஆனா அந்த 70% போயிட்டு இவ்வளவு பெருசு வரும் நமக்கு தெரியாதே பள்ளத்தாக்கு, நம்ம திருப்பி போயிடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு சீக்கிரமா போயிடும். சோ எல்லாத்தையுமே அதுதான் ஒரு விஷயத்த நம்ம ஒரு தோசை சுடணும் அப்படின்னா மாவு புளிக்கணும், மாவை ரெடியா வச்சுக்கணும், கிரைண்டர் வச்சு மாவு அரைக்கணும், அப்பதான் தோசை ரவுண்டா சுடணும், எண்ணெய் ஊத்தணும், திருப்பி போடணும். சோ அந்த ஒரு தோசைக்கே இந்த ஃபார்முலானா லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ண பெரிய கோல்ஸ்க்கு நம்ம இவ்வளவு பெரிய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு கைட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க அந்த நோட் புக்ல எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நோட் புக் தான் உங்களோட லைஃப் கைட். நீங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பாதியிலே போயிட்டு இருக்கோம், நம்ம என்னவோ ஒண்ணு மறக்கிறோம், என்ன ஒண்ணு பண்ணணும், திருப்பி இதை எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து கை கொடுக்கும். சோ நீங்க என்னைக்குமே ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும், ஒரு லைஃப்ல ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா நீங்களும் உங்களோட ஓல்டு பொசிஷனை மறந்துடாதீங்க. ஏன்னா அது என்னைக்கு வேணாலும் அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி போயிடலாம். சோ அச்சீவ் பண்றதுக்கான வே நம்ம கையில இப்போ இருக்கு. எப்படி அச்சீவ் பண்ண போறோம்ன்றது இன்ஷால்லா நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா டிசைட் பண்ணி நம்ம முன்னேறலாம் இன்ஷால்லா. தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.